நாடாளுமன்றத்திற்கு இடையூறாக இருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. அதிகார பசி கொண்டவர்களை மக்கள் நிராகரித்து விட்டதாகவும் விமர்சனம். சென்னை கண்ணகி நகரில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொதுமக்களை சந்தித்த போது குழந்தைகளை தூக்கி கொஞ்சியதால் பொதுமக்கள் நெகிழ்ச்சி. பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரிப்பு. பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே உள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 800 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 57,600 ரூபாய்க்கு விற்பனை. கேரளாவில் அரிசி வியாபாரி வீட்டில் 300 சவரன் தங்க நகைகள், 1 கோடி ரூபாய் ரொக்கம் கொள்ளை. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்திற்குள் வெளியாட்கள், சமூக அமைப்புகள் நுழைய தடை. மசூதியை ஆய்வு செய்ய சென்ற குழு மீது கல்வீச்சு சம்பவம் நடந்த நிலையில் உத்தரவு. அந்தமான் பகுதியில் மீன்பிடி படகு ஒன்றில் 5 டன் அளவுள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல். இந்திய கடற்படை அதிரடி நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் மதியம் 1 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி கிறிஸ்து அரசர் ஆலய தேர் திருவிழாவில் வாக்குவாதம். இருதரப்பினர் மோதிக்கொண்டதால் தேர் திருவிழா பாதியில் நிறுத்தம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேகமாக பரவும் வைரஸ் காய்ச்சல். 800க்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதி. உலக அளவில் டெங்கு பாதிப்பு குறைந்ததற்கு IgG நோய் எதிர்ப்பு திறன் அளவு அதிகரித்ததே காரணம். சுகாதாரத்துறை ஆய்வறிக்கையில் தகவல். ஜார்க்கண்ட் மாநில புதிய முதல்வராக பதவியேற்க உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன். வரும் 28ஆம் தேதி பதவியேற்பு விழா. ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்டோருக்கு அழைப்பு. மகாராஷ்டிராவில் சிவசேனா சட்டமன்ற குழு தலைவராக ஏக்நாத் ஷிண்டேவும், NCP சட்டமன்ற குழு தலைவராக அஜித் பவாரும் தேர்வு. அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்து இன்றைக்குள் இறுதி செய்யப்படும் என்றும் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 9 நாட்களில் 41 கோடியே 64 லட்சம் ரூபாய் வருவாய். 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தகவல். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். அடுக்குமாடி கட்டடங்கள் தகர்ந்து விழும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் துவங்கிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள். சாம்ஸ் எலிசிஸ் அவென்யூவில் வீதிகளை அலங்கரித்த மின் விளக்குகள்.
டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா தடுமாற்றம். அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரியும் நிலையில் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு.